எதுக்கு வந்தீங்க? சார், உங்க குழந்தைய தூக்கிட்டு போனதுல இருந்து நீங்க சாப்பிடறதே இல்லையா கேள்விப்பட்டேன். நீங்களே சாப்பிடாத இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட மனசே இல்லை சார். உங்களால எவ்வளவோ திரும்பி உங்க அண்ணாலே மனுஷனா வாழ கத்துக்கிட்ட எங்களுக்கு உங்க கஷ்டத்தை பார்த்து சகிக்கல. உங்களுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு வந்த மாதிரி சார். மற்றவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க உள்ளம் திரும்பி இருக்கிறத கண்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில தென்றலும் உண்டு, புயலும் உண்டு. எதுவும் நம் கைக்குள்ள இல்லை, எல்லாம் கடவுள் செய்யும். உங்களுடைய அனுதாபத்திற்கு நன்றி. நீங்கள் போகலாம். சற்று நில்லுங்கள். உங்களில் யாராவது எந்த காரணத்தை கொண்டாவது சாப்பிட மறுப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வரக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் அது சிறைச்சாலை சட்டத்தை மீறியதாகும், குற்றமாகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்ல. என் குழந்தை எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ, அரை நிமிஷம் கூட என்ன விட்டு பெரியாது என் கண்மணி எப்படி எல்லாம் தவிக்கிறானோ. ஐயோ, என் நெஞ்சை வெடிச்சுடும் இருக்கு. ஏங்க, உங்களுக்கு இந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையா? தங்கம், என் குணம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசலாமா? கண்ணீர் விடுவதற்கும் கவலைப்படுவதற்கும் இது வீடல்ல, ஆபீஸ். இங்கு நான் உன் கணவனும் அல்ல, குழந்தையை இழந்த தகப்பனும் அல்ல, பொறுப்பு மிக்க ஒரு சிறைச்சாலை அதிகாரி. எல்லா விவரங்களும் இதில் இருக்கிறது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்பி வை. ஓடிப்போன கைதிகளை கண்டுபிடிக்க இது மிகவும் உபயோகப்படும். யோசிக்கிறோம். உங்களுக்கு தப்பியோடைய கைதிகளை பிடிப்பதில் இருக்கிற அக்கறை காணாமல் போன நம் குழந்தை மேல கொஞ்சம் கூட இல்லையே. தங்கம், அது நம் சொந்த பிரச்சனை. அந்த முறையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கேன். போலீஸும் வலை போட்டு தேடு. ஆனா அந்த தப்பியோடைய கைதிகளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முதல் வேலை. நீங்க இவ்வளவு தீவிரமாக அவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தா நம் குழுவிற்கு ஏதாவது ஆபத்தாயிடாதா? குமரனுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, சொந்த காரணத்திற்காக நான் கடமையில் இருந்து கடுகளவும் தவற மாட்டேன். உங்க கடமைக்காக பச்சனம் குழந்தைய பல்லிட்டு போறீங்களா? பார்த்தாலும் போலீஸ் இந்த வட்டாரத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. போல அவன் மேல ஏன் கோவப்படுற? போலீஸ் சுத்துறதெல்லாம் நிஜம்தான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார்? ஜெயிலர். ஜெயிலர். அவன் குழந்தையின் உயிர் என் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டான் மடையன். குழந்தை பற்றி கூட அவன் கவலைப்படுவதாக தெரியவில்லை. உங்களை எல்லாம் எப்படியும் பிடித்தாக வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். கடமை கங்கணம். கடமை உணர்ச்சிகளை கண்டதுண்டமாக்குகிறேன். வாழ்க்கையிலே என்றுமே கண்டிராத சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜெயிலர். ஹலோ, ஜெயிலர் ஸ்பீக்கிங். யாரு? ஜெயிலர் சாரா? எப்படி சௌக்கியமெல்லாம்?
குமரனை பார்த்து ரொம்ப நாளாச்சல்ல. இதோ அவன் குரலை கொஞ்சம் கேளுங்க. டேய், உன் ஆசை அப்பா பேசுறாரு, கொஞ்சம் பேசு. அப்பா அப்பா நான் குமரன் பேசுறேன்ப்பா. குமரன் பேசுறேன்ப்பா. அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? குமரா, குமரா, குமரனா? நம்ப குமரனா? குமரா மகனே. எப்படி கொடுங்களேன். குமரா, கண்ணு எப்படிடா இருக்க? எங்கடா இருக்க? கண்ணு, உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடா. பைத்தியம் பிடிச்சிடும் போல என்ன? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பையனை பார்க்காம இருந்தா முழு பைத்தியமே பிடிச்சிடும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் சௌக்கியமா தான் இருக்கேன். இந்த காட்டு பட வேண்டியால என்ன ஒண்ணும் செஞ்சிட முடியாது. வாய மூடு. அம்மா, உங்க குழந்தைய உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேடி திரிற முயற்சியை அடியோட கைவிடும்படி அந்த கடமை விரைகிட்ட சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது. நானே பேசுறேன். குமரன் எங்க இருந்து பேசுறானே தெரியலையே. அந்த பாவி குழந்தை என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. குழந்தைய கண்ணால பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு அவன் குரலையாவது கேட்க கூடாதா? நீ பேசாம இருக்க மாட்டேன். ஹலோ, யாரு? ஜெயிலரா? ரொம்ப சரி. ஜெயிலர், கடைசியாக சொல்றேன், கவனி. உங்க குழந்தைய உயிரோடு திரும்பி பார்க்க வேணும்னு ஆசை இருந்தா என்ன தேடுற முயற்சியை கைவிடு. இல்ல உங்க குழந்தையோட ஒரு எலும்ப கூட நீ பார்க்க முடியாது. மனச்சாட்சி இல்லாதவனே, உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய். நீ ஒரு கோழை. மீண்டும் உனக்கு எச்சரிக்கிறேன். என் கண்காணிப்பிலிருந்து தப்பி ஓடிய கைதி நீ. உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தள்ளுவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை, குடும்பம், மனைவியின் அளவு எதுவுமே தெரியவில்லை. என் உயிரே போனாலும் நான் உன்னை தப்போவதில்லை. பெத்த மனம் கலங்கி தவிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? உங்க மனசுல கல்லா இரும்பா? பிள்ளைங்கிற பாசம் கூட உங்க நெஞ்சில கிடையாதா? மறுபடியும் நம்ம குழந்தை உயிரோடு பார்க்கணுங்கிற ஆசையா உங்களுக்கு இல்லையா? நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை விட்டுடுங்களேன். தங்கம், ஐயோ, அந்த பாவி குழந்தைய என்னென்ன சித்திரவதை செய்யறான்னு தெரியலையே. அந்த படுப்பாவியோட பேச்சு சம்பட்டியால் அடிச்சது போல மூளையே சுக்கு நூறான் நறுக்குது. ஐயோ, சம்மட்டி போல இருக்குது. தங்கம், நீ சொன்ன ஒரு வார்த்தை நம் குழந்தையோட உயிரை காப்பாற்ற போகுது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ஜெயிலர் பேசுறேன். இந்த மெட்ராஸ் சிட்டியில எத்தனை ஃபைல் டிரைவர்ஸ் இருக்கு? அதான் கடக்கால் போடுற மிஷின். என்ன ஒண்ணு இருக்கா? எங்க சார் இருக்கு? கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறது இருக்குதே, அவமானம், பெருத்த அவமானம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் நாய் செய்யறத நம்ம 2 பேரும் செய்யலன்னா எதுக்கு 3 வேளை சோத்த திம்சம் பண்றது? அந்த காலத்துல தேரு திருவிழா நடக்கிற இடத்துல குழந்தைங்க காணா போனா மோப்ப பிடிச்சு கண்டுபிடிக்க என்னதான் கூப்பிடுவாங்க. இந்த காலத்துல பிரதாபம், நம்ம திட்டமெல்லாம் அப்படி தோல்வி ஆகிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? நம்பி போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். சிங்காரம், அப்படி ஆயிடுமோ நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு வலைய பெருசா போச்சு. இத பா சிங்காரம், நாம காலத்தை இப்படியே கடத்திக்கிட்டு இருந்தா குமரனை நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆக வேண்டியது கவனி. ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டியதுதான். வந்துருச்சு, அர்ஜென்டா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன? லாஸ்ட் சான்ஸ். இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவில் அந்த சேது பைய கிடைக்கல. வேண்டாம், வெங்காரனை கூப்பிடுங்க, இல்ல வெறுங்காரனை கூப்பிடுங்க. अरे जल्दी वांगो या, अरे इन्नकी या தொண்டை மேலே ஒரலே ஊடுறாங்கோ, சத்தம் கீ போட ஓனாங்கோயா, அரே பசங்கள் கைக்கு மேலே தட்டுறாங்கோடா. என்னக்கீடா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் ஊடுறாங்கோ. அரே இன்கி என்ன சொல்றாங்கோ, மண்டையோடு சொல்றாங்கோ. அரே இன்கி என்ன சொல்றாங்கோ, கை சொல்றாங்கோ. இவன்கி ஓடுறாங்கோ, இவன்கி எவன்கி எவன்கி பாக்கி தரணும் சொல்றாங்கோ. அவன்கி அவன்கி நம்மளுக்கு கொடுக்கறான், நம்ம இவன்கி கொடுக்கறான். அதுக்கு வரணும் பொறுக்கிறான். நம்ம அப்புறம் விஷயத்தை கறக்குறான். அரே குல்லு பன்மாறா.
அரே பாடே முஞ்சி சைத்தான் நிம்பளுக்கு மோனம் கேடுறான்னா நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ. அரே நம்ம வயிற்று மேல நம்ம மண்ணை போட்டுருவாங்கடா. என்ன போட்டுருவாங்கடா? பெரியவங்களே சின்னவங்களே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ? தாய்க்கு சொல்றாங்க, சாய்வு சொல்றாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ? தைலம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. தும் சுக்கரோ சுக்கரோ நிம்பள் மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கு முன்னாலே நடத்துறாங்கோ. நடத்துறாங்கோ. இந்த தாய்க்கு மேல தலைக்கு மேலே தடவிக்கிறாங்கோ. இந்த தைலமே கை மேலே கைத்திக்கிறாங்கோ. ராங்கோ நிறுத்தியா? அப்போ அபி உட்டானா ஒட்டானா உட்டானா படைய முஞ்சி சாய்த்தான். ஏன் அப்படிலாம் போய் சொல்லி ஊரை ஏமாத்துற? வயிற்றுக்கு இல்லைன்னா எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது? இது ஒரு பொழப்பா? மரியாதை இடத்தை காலி பண்ணுங்க. அரே படைய முஞ்சி சாய்த்தான் நம்மளே காலி பண்ண சொல்றாங்கோ. காலி பண்ண சொல்லையா, பிள்ளையார் பண்ண சொல்றோம். மூஞ்ச பாரு. அரே பாக்குறாங்கோயா பாக்குறாங்கோயா. அரே நம்மள என்னங்கோயா நினைச்சுக்கிறாங்கோ? ஆண்டவனுக்கு கைக்கு மேலே வர போற சாதம் வாங்கிட்டு வந்தாங்கோயா. அந்த சாதம் கீ காட்டி செத்போனவனுக்கு உசுறு உண்டாக்குறாங்கோயா. யோ 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 போதும் நிறுத்தியா. இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு வேற ஊரை பாரியா. சித்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல, பெரிய சித்தர் இவரு. யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்றாங்கோயா மாதவிக்கு தம்பியா? சரியா, மாதவிக்கு தம்பி சரியா. என் பேர் என்ன? அரே துமாரா நாம் ஆ. சேது சேது. சுமாரியா சுமாரியா. சரி என் பேரை சொல்லிட்டேன், எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அரே ஒப்பனுக்கு பாச்சா அப்பன் கி பேர் கேக்குறாங்கோயா. சொல்றாங்கோயா. சொல்றாங்கோயா அப்பன் கி பேர். என்னையா முடிக்கிற? யா அல்லாஹ் யா ஹுதா யா ரஹீம் யா ரஹீம். யோ இங்க யாரும் ரஹீம் இல்லையா. பேரை சொல்லி என்னக்கா என்ன ரஹீம்ங்கிற? சொல்றாங்கோயா சொல்லியா. சொல்றாங்கோயா சொல்லியா அண்ணா. சொக்கா 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 சொக்கா. பரவாயில்லையே, எங்க அப்பன் பேரு சொக்கன் தான். ஏய்யா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது? அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கோயா. என்னையா உளற? ஏயா இப்படி திணறாங்கோ? யோ உங்க சமாச்சாரம் நமக்கு மாவுங்கயா, வேணும்னா கேளுங்கயா. சொல்லியா சொல்லியா. சொல்றாங்கோயா சொல்றாங்கோயா. நிம்பள் இன்னைக்கு போறாங்கோயா, நாளைக்கு வராங்கோயா, போறாங்கோயா. கையே காட்டுறாங்கோ. கிளிமா சலா பித்தி லா காலி திலீகா மதி ஓ திலீகா திலீகா கிளிமா பலா காதிரி. அரே அண்ணா பிள்ளை பிடிக்கிறான் பிள்ளை பிடிக்கிறான். அரே வாயை மூடாதே தம்பி, வா என்னை நம்பி, இல்லைன்னா எண்ணி போடுவே கம்பி. ஆமா தம்பி. அம்மையா இந்த தாயத்தை கட்டினா எந்த ஆபத்தும் உண்மையிலே எனக்கு வராதுல்ல. அரே நிம்பள் தலைக்கு மேலே அடிக்கிறாங்கோ, ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்கோ. ஈக்கி மேலே பட்டை பட்டைய தாய்த்து நம்ம ஊக்கி மேலே இருக்கிறாங்கோ. அந்த தாயத்தை நிம்பள் கை மேலே கட்டிட்டா நிம்பள் சாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்லை, நம்மள் தான் கரப்பான். நம்மளை நம்பி வந்தா கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். அப்படி நம்ம ஐயா போ. நிம்பள் முன்னே போறான், நம்மள் பின்னே வரான். சரியா? ஜாவ் ஜாவ். आइए 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 भाई, हमारा भाई किधर है? अरे भाई, अरे आयरम आयरम. என்ன தாயத்து தர்றேன்னு கூட்டிட்டு வந்து 1000 தேடுற? अरे निम्बल की 1000 तरह தேடுறாங்கோயா. ஆயிரம் அரே ஆயிரம். இருக்கே சிங்கா. கண்ணாயிரம். ஆமாண்டா, கண்ணு மட்டும் 1000 இல்லடா, கையும் 1000 தான். 5000 நிறைய தர்றோம். அண்ணே தாயத்து கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா ஓடியாந்துருக்கான் தெரியுமா? தாயத்து கட்டினா தாங்குற உடம்பு தான். நீங்க உடம்பெல்லாம் தாயத்து கட்டுங்க, நான் உள்ள போய் மேல பூசறதுக்கு தைலம் எடுத்துட்டு வரேன். இங்கே இருடா, இங்கே இரு. உனக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு தெரியுமா? ஐயோ தெரியாது. குமாரா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க. எங்க அவன் உண்மை சொல்லிட்டு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. குமாரா எங்க இருக்கா? ஐயோ குமாரா என்ன என்னடா எடா கிழவனையா கேட்கிறோம்? டேய் குமாரன் இருக்கிற இடத்த நீ சொல்லல, நீ கிழவன் ஆகிற வரையில் உதப்போம். சொல்லுடா உண்மை. யாராவது ஒருத்தர் அடிங்க, ஒருத்தர் கேளுங்க. நீ என்னடா பெரிய மனுஷன், கழுத உங்க நாங்க வந்து கேட்க, நாய் நீலடா வந்து சொல்லிட்டு போனோம். சொல்லுடா. தயவு செய்து குமரன் இருக்கிற இடத்த கொஞ்சம் சொல்லுவீங்களா? என்னடா மரியாதை இல்லாம சொல்லுடா.
ஏன்டா அப்பா அம்மானு கண்ணுடி மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களே நான் கூப்பிடுறேன். நீ செய்த பாவத்துக்கு அவங்க என்னடா செய்வாங்க? சொல்ற உண்மை சொல்றேன். என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? சொல்லு சீக்கிரம். கோபத்தை கலப்பாது. ஒண்ணுமே தெரியாதுங்க. உண்மை சொல்லு, இல்ல உன் உயிரை எடுத்துக்கிறேன். உண்மை ஏட்டா டிபி வியாதி வந்த மாதிரி லக்கு லக்குங்க சொல்றேன். அடிச்சு வச்சிருக்காங்க. பசால எந்த இடத்துல எந்த இடத்துல? உங்க காசு வந்து சொல்றேன், எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. போடா திரும்பி தாங்க போடா. வெரி குட் ஐடியா. இத வரேன். அக்கா அக்கா அக்கா, இங்கு ஏன் வந்தாய்? அக்கா என்ன காப்பாத்துக்கா, போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க போல இருக்கு, என்ன காப்பாத்துக்கா. போலீசார் உன்னை பிடித்தார், அதை பற்றி எனக்கு என்ன? நீ என் தம்பி என்பதை மறந்து நாட்கள் எத்தனையோ ஆகிவிட்டன. அக்கா கண்ணாகரை என்ன அடிச்சு மிரட்டி ஜெயிலர் குழந்தை எங்கன்னு கேட்டாரு. லெக் பசார்ல வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன். உடனே என்ன குமரன் இருந்த இடம் உனக்கு முன்பே தெரியுமா? ஆமாக்கா தெரியும். அதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா கண்ணாயிரத்து போலீஸ் பிடிச்சிட்டா அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார், என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன காப்பாத்தக்கா, உன் காதுல விழுந்து கெஞ்சற, என்ன காப்பாத்தக்கா. என்னிடம் இருந்து கடுகளவு கருணை கூட எதிர்பார்க்காதே. நீ செய்த அக்கிரமங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனைக்கும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அக்கா போ, உன் பாவத்தின் பலனை நீயே அனுபவி. போ. அக்கா லெக் பசார் பக்கம் கண்ணாயிரம் வெறி பிடிச்ச ஒரு மாதிரி ஓடுறாங்க. போலீஸ் ஜீப் அந்த பக்கம் போகுது, அவரை பிடிச்சிருவாங்க. அக்கா அக்கா எங்க கிளி அடிச்ச மாதிரி ஓடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். யாருக்கிட்டையும் ஏதாவது உடனே கொட்டிட்டியா? இல்ல இல்ல, ஒரு அவசர காரியமா போறோம். யாருகிட்ட கதை அளக்க? அக்கா ஓடுறான், அவ பின்னால பேய் அரைஞ்சவ மாதிரி நீ ஓடுற. எத்தனை ஏமாத்துக்காரன் எங்க கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கான். உன்னை போல ஒரு கோழை இருக்கவே கூடாது. பேராசை பேய்களே, பணத்திற்காக கைதி கண்ணாயிரத்தை கழுகுபோர் வட்டப்பட்டீர்கள். வைத்தியக்காரத்தனமாக இறக்கமின்றி செய்யாத அநீதிகள் செய்தீர்கள். என்ன கண்டீர்கள்? வீணாக துன்பத்தை அணைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மை சொல்லிவிடுங்கள். மனதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது இப்போ எங்க இருக்கிறது? கொஞ்சி
பொங்கி பொங்கி பேசி இந்த நிலையை நீ தடுக்காதீர்கள் சார். நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்ந்து விட்டேன் மிக சிரமப்பட்டு. இன்னும் சிறு பொழுது அவகாசம், என் லட்சியம் கைகூடிவிடும் சார். தயவு செய்யுங்கள் சார். கைதி கண்ணாயிரம், நீ சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த சிறைச்சாலையில் இருந்து நீ முறையற்ற வகையில் தப்பி ஓடி வந்தாயோ அதே சிறைச்சாலை தான் நீ சேர வேண்டிய இடம். சார், நான் கைதிதான், தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் எனக்கு இதயம் இருக்கிறது சார். சார், நான் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமே? தெரியும். அதற்காக சட்டத்தை நம் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ள முடியாது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் குமரன் எனக்கு உயிர். எனக்கும் தான் பிள்ளை பாசம் இருக்கிறது. இருந்தாலும் சார், ஜெகவீரன் கூட்டம் குமரனோடு வெகு அருகில் இருக்கிறது. நாம் இருவரும் அவனை காப்பாற்ற வந்திருப்பதை அறிந்தால் குழந்தையை உயிரோடு கொண்டு விடுவார்கள் சார். குமரனை காப்பாற்றும் தெய்வங்கள் அல்ல நீயும் நானும். குமரனை என்னால் காப்பாற்ற முடியும் சார். கண்ணாயிரம், உன்னை கண்முன் கண்ட பிறகு எனக்கு இருப்பது ஒரே ஒரு கடமை, உன்னை பிடித்து மீண்டும் சிறையிலே தள்ளும் கடமை. ஜெயிலர் சார், உங்களிடம் கெஞ்சி கேட்பதில் பயனில்லை. இறுதியாக உறுதியாக சொல்கிறேன், பிடிவாதம் பிடிக்கும் ஒரு அதிகாரியிடம் சொல்கிறேன், இதயமே இல்லாத ஒரு தந்தையிடம் சொல்கிறேன், என் வழியில் நீங்கள் குறுக்கே வர முடியாது, வரவிட மாட்டேன். நானும் இறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன், சட்டத்தை துச்சமாக மதிக்கும் கட்டுப்பாடு இல்லாதவனிடம் சொல்லுகிறேன், நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசைந்தால் இதிலிருந்து பறக்கும் குண்டு உன்னுடைய உயிரை குடித்து விடும். என் மரணம் உங்கள் கையால் தான் நேர வேண்டும் என்றிருந்தால் அதை என்னால் தடுக்க முடியாது. வேண்டாம் பிடிவாதம், வந்துவிடு என்னோடு. முடியாது. துப்பாக்கி சத்தம் போட்டிருக்க. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் சும்மா கடங்கடா. இது உங்களுக்கு கடைசி சான்ஸ். மரியாதையா குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடுங்க, இல்ல என்ன போல பொருளாதாரம் நீங்க பார்க்க முடியாது. இன்னும் ஒண்ணு செஞ்சாதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். அவன் கிடக்கிறான், நீ உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன், குழந்தை இருக்கிற இடம் சர்வசம். போலீஸ் எப்படி தப்ப போறோம்? பயந்த பூனை அல்லடா நான், பாயும் புலி. இந்த ஜெகவீரனை பிடிக்கத்தான் முடியுமா அல்லது அந்த குழந்தை மிக்கத்தான் முடியுமா?
உன்னை பார்க்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். சபாஷ், ஓடோடி வந்தாயா? போ, வரவேற்கிறேன். பயப்படாதே குமரா, கொலைக்கிறனாய் கடிக்காது. யார் குலைக்கிறனாய், யார் கடிக்கிறனாய் என்று இப்போதே பார்த்து விடுவோம். உன்னை வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாவின் வாயிலில் நிற்பவர்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டும். மூடுவாய். யாருக்கு முடிவு காலம் என்று இப்போது உன் மாமாவுக்கு தெரியப் போகிறது. பச்சிளம் குழந்தையிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் காட்டு மிரான் உன்னை அணுவணுவாக கொன்று விடுகிறேன். பயனே, இவளை உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போங்க.
குமரன் ஒரு ஆபத்து இல்லாம தப்பிச்சுட்டான். மாதவி ஆஸ்பத்திரியில். கடைசி கோரிக்கை ஒன்று, மாதவியை பார்க்க ஒரு நிமிடம் அனுமதி கொடுங்க. அறிவா பார்ப்போம். அத்தா அத்தா, குமரன் கிடைத்து விட்டான் அத்தா. கிடைத்து விட்டான் மாதவி, என் அன்பு செல்வன் கிடைத்து விட்டான். அத்தா, உங்கள் அன்பு மனைவியாக மாங்கல்யத்தோடு வாழ விரும்பினேன், முடியவில்லை. உங்கள் மடி மேல சாகுவாவது கொடுத்து வைத்தேன், அது ஒன்றே போதும். மாதவி, நான் உனக்கு பெரும் தீங்கு இழைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. அத்தா, அடுத்த ஜென்மத்திலாவது உங்களை என் கணவராக அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். குமரா, இந்த தீகள் விலங்கு பூட்டுவதற்காக படைக்கப்பட்டவை அல்ல. நல்லதை செய்து நேசத்தை வளர்ப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டவை. தேசத்தை பாராட்டவும் நல்லதை செய்யவும் இந்த நேர்மையற்ற உலகில் இனி எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் இருக்கேன் மாமா. குமரா, குமரா, என் கண், என் கண், குமரா, குமரா. ஜெயலலிதா, வாக்களித்தபடி குறித்த நேரத்தில் என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி என்னை கூட்டி போகலாம். கண்ணாயிரம், கடமை தவறாத ஜெயிலர் என்ற முறையில் உன்னை மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் அழைத்துச் செல்லுகிறேன், வெறும் கைதியாக மட்டுமல்ல. அண்ணே, கண்ணு இமையும் போல இருந்த நம்மளை காலம் பிரிச்சு வைக்குதுன்னு வருத்தப்படாத சிங்காரம். என்னமோ அண்ணன், வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தானே உருகி அழிஞ்சு போற மெழுகுபத்தி போல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய தியாகி அண்ணன் நீங்க. லட்சத்துல ஒருத்தன் தான் தன்னவன் கருதாதபடி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா கோடியில ஒருத்தன் தான் உங்களை போல தியாகம் செய்ய முடியும், தியாகம் செய்ய முடியும். அண்ணன், உங்க பொன்னான வாயால எங்க 2 பேருக்கு நல்லாசை கூறுங்க அண்ணன். சிங்காரம், பட்டம்மா, நீங்க 2 பேரும் எனக்காக பட்ட கஷ்டங்கள் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா இருங்க.